வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி இதுவரை 357 பேர் உயிரிழந்த நிலையில் மாயமானவர்களை தேடும் பணி 6வது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் கடந்த மாதம் 30ஆம் தேதி பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் பூஞ்சிரித்தோடு, முண்டக்கை, சூரல்மலை, அட்டமலை ஆகிய கிராமங்கள் சின்னாபின்னமாகின. நிலச்சரிவில் சிக்கி இதுவரை பலியானவர்கள் எண்ணிக்கை 357ஆக உயர்ந்துள்ளது. மாயமான 200க்கும் மேற்பட்டோரை மீட்கும் பணியில் இராணுவத்தினர் 6வது நாளாக தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். ரேடார் கருவிகள், செல்போன் ஜிபிஎஸ் ஆகியவற்றை பயன்படுத்தி காணாமல் போனவர்களை மீட்புக் குழுவினர் தேடி வருகிறார்கள். 34 பெண்கள், 36 ஆண்கள், 11 குழந்தைகள் என 81 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 17 நிவாரண முகாம்களில் 707 குடும்பங்களைச் சேர்ந்த 2597 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அங்கு அவர்களுக்கு உணவு, உடை உள்ளிட்ட வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. வயநாடு மாவட்டத்தில் மொத்தமுள்ள 91 முகாம்களில் 10,000 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே வயநாடு பேரழிவை மாநில பேரிடராக அறிவித்து கேரள மாநில அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 350க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்த நிலையில் நூற்றுக்கணக்கான வீடுகள் மற்றும் கட்டிடங்கள் தரைமட்டமாகிவிட்டன. எங்கு பார்த்தாலும் பாறைகள், மரக்குவியல்களாக கிடக்கின்றன. அவற்றை பெரும்பாடுபட்டு இராணுவ வீரர்கள் உள்ளிட்ட மீட்புக் குழுவினர் அகற்றி மாயமானவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நிலச்சரிவில் 1208 வீடுகள் முற்றிலுமாக இடிந்து அழிந்துவிட்டன. மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ள இராணுவ அதிகாரிகளே இப்படியொரு பேரழிவை பார்த்ததில்லை என்று கூறும் அளவுக்கு நிலச்சரிவால் மிகப்பெரிய அழிவை வயநாடு சந்தித்துள்ளது.